ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா காடை சுக்கா. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். கடாயை வச்சு காஞ்ச மிளகாய், சோம்பு, சீரகம், மிளகு, பட்டை, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்குவோம். காடையை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். எடுத்து வச்சுட்டு அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி அதில் கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்குவோம். கருவேப்பிலை சேர்த்து காடையை அதில் சேர்த்துக்குவோம். காடையை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு அதில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குவோம். கிளறி விட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு ஒரு தக்காளி நான் கரைச்சி வச்சுருக்கேன். கரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலையும் அதில் சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். கிளறி நல்லா குக் பண்ணுங்க. மூடி வச்சு குக் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்டியான காடை சுக்கா ரெடி. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சைடில் சிக்கன் கிரேவி தான் ரெடி பண்ணியிருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காடை சுக்கா நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய் பாய்.